Hi friends, next நம்மளோட ப்ரோச்சஸ் ஃப்ரீ கிளாஸில் இந்த ப்ரோச்சஸ் டிசைன்னா எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இதில் நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ணுறோன்னு. நீடில் நார்மல் நீடில் தான், நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த நீடில் தான். பட் இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த ஹோலோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ தான் அந்த பீட்ஸு ஃப்ளார் சீக்வன்ஸு இதெல்லாம் நமக்கு உள்ளே போய் வெளியில் வரும். அதனால் அதோட சைஸ் சின்னதாக இருக்கும். நமக்கு நார்மலாக இந்த நீடில் டைலரிங் டூல்ஸ்லாம் வாங்குவோம்ல அந்த ஷாப்பில், இல்லைன்னா ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். அதோட சைஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃப்ளார் மாதிரியே ஒரு பேப்பரை ஃபஸ்ட் நான் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இந்த கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். பென்சிலோ பென்னோ யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த நமக்கு அந்த ட்ரேஸ் பண்ணியிருக்கிறதுலே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதோட மிட் பாயிண்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டிசைன் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஐ சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த நான் ஆல்ரெடி இந்த மெட்டீரியல்ஸ் பற்றினா வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். நிறைய பேர் ப்ரோச்சஸ்கோட மெட்டீரியல்ஸும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்ற இது கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா இந்த ப்ரோச்சஸ் டிசைனோட ஃபஸ்ட்டு வீடியோவே மெட்டீரியல்ஸ் பற்றின வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வேணாலும் நான் மேலே ஐகாலில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரெண்டே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னா ஐ சீக்வன்ஸ், இன்னொன்று என்னென்னா இந்த கலர் சுகர் பீட் பிங்க் கலர். எதனால் பிங்க் கலர் எடுத்திருக்கேன்னா, அந்த ப்ளூ கலர் ஐ சீக்வன்ஸ்க்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குங்கிறதுனால நாங்கள் பிங்க் எடுத்திருக்கேன். நம்ம சாரீஸில் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது சாரியோட கலர் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு யூனிக்னஸோட ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இல்லை சேம் கலர்னாலும் நம்ம சேம் கலர் கூட எடுத்துக்கலாம், அதுவும் கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும். வாங்க அந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த ஐ சீக்வன்ஸில் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஐ சீக்வன்ஸில் 2 ஹோல் இருக்கும். ஒரு ஹோல் வழியாக த்ரெட்டை உள்ளே கொடுக்குறோம். உள்ளே கொடுத்துட்டு ஒரு 2 to 3 பீட்ஸ் உள்ளே கொடுக்குறேன். கோர்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஹோல் வழியாக த்ரெட்டை வெளியில் எடுத்துடுறோம். நம்ம நம்ம ஐ சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு லென்த் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கணும். 2 பீட்ஸ் வரும், 3 பீட்ஸ் வரும், 4 பீட்ஸ் வரும். நீங்கள் மீடியமாக ஒரு 3 பீட்ஸ் கொடுத்துட்டு வந்தாவே பார்க்குறதுக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கும். இன்னொன்று இதில் என்ன ஒரு டிப்ஸ்னா, இந்த சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு டிசைன் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது கிராஸாக கொஞ்சம் லைட்டாக கிராஸில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் நமக்கு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஃப்ளார் மேக் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனோடு இருக்கும். இப்போ நம்ம அந்த மோட்டிவ் ஃபுல்லாக அந்த ஷேப் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, லாக் பின்னாடி ஃப்ரேமை திருப்பி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு ஆல்ரெடி எப்படி இந்த லாக் ஸ்டிச் போடுறதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆல்ரெடி 2-3 நிறையா வீடியோஸில் இந்த லாக் ஸ்டிச்சை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஒன்றும் இல்லை, த்ரெட்டை உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கிறோம். நீடியில் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ரோல் மட்டும் த்ரெட்டை சுற்றிட்டு லாக் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த மெட்டல் ஒயர் தான் எடுத்திருக்கேன். மெட்டல் ஒயரை ரெண்டு தான் ஃபோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குங்கிறதுனால. நெக்ஸ்ட் இந்த மோட்டிஃப் ஃப்ரேமை திருப்பி போட்டு இந்த மோட்டிஃபில் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்ட்ரிங்கு மெட்டல் ஒயர், அதை எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த மெட்டல் ஒயர் நம்ம எந்த ஷேப்புக்கு டேர்ன் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு அது டேர்ன் ஆகும். அதனால் நம்மளோட மோட்டிவ் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம டேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் விட்டால் தான் நல்லா ஒரு நம்ம காஞ்சு நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு ஸ்டஃபிங்காக மல்டி கலர் பீட்ஸு சீக்வன்ஸு இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே போட்டு திரும்ப லாக் பண்ண போகிறேன். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்ட்ரிங் மேலேயே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி மேலே இதே சேம் கிளாத்தை பேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். பேஸ்ட் பண்ணும்போது அந்த உள்ள ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணியிருக்க
அந்த மெட்டீரியல் வந்துட்டு பேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து மூவ் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகி பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுவே வந்துட்டு ஒரு 2 to 5 minutes வந்துட்டு விட்டுருங்க. நல்லா வந்துட்டு காஞ்ச ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி வந்துட்டு தனியாக எடுத்துடுறோம். இதை எப்படி நம்ம கட் பண்ணுறோன்னா, கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் சால்ட்ரிங் டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட்ரிங் டூல் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த நம்மளோட எந்த லைனில் வேணுமோ அந்த லைனில் வந்துட்டு கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணாவே அழகாக வந்துட்டு கட் ஆகி வந்துடும். இந்த சால்ட்ரிங் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து மோட்டிஃபையும் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ரியலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் வந்துட்டு அப்படியே இது மாதிரி தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப ஒரு யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ப்ரோசஸ் டிசைன்லாம் லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறையா ப்ரோசஸ் டிசைன் வந்துட்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. இன்னமும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டிசைனோட வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.